நீங்கள் சொல்கிற மாதிரியே டபுள் கார்ட் சைஸில் செஞ்சு கொடுத்துறேன் சார். மாப்பிள்ள இப்ப எதுக்கு அவர் அடிச்சீங்க? பின்ன என்ன மாமா, இவன் சொல்றதுக்கு அடிக்காம என்ன பண்றது? டபுள் கார்ட் சைஸ் எப்படி சரியா இருக்கும்? ரம்யா நல்ல உருண்டு பரண்டு படுக்க வேண்டாமா? அது மட்டும் இல்லாம நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆனா நாங்க படுக்கணும். அப்புறம் என்ன மாதிரி ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும். அப்புறம் ரம்யா மாதிரி ஒரு பெண் குழந்தை. இவங்கெல்லாம் தூங்க வேண்டாமா அந்த பெட்ல? பாயிண்ட் மாப்பிள்ள. அதுக்கு ஃபேமிலி கட்டில் தான் மாமா சரியா இருக்கும். அதுக்கு தான் அவனை அடிச்சேன். ஏய் லூசு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறதே இல்ல. நீ குழந்தைங்க வரைக்கும் போயிட்டியா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காத. டேய், நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி கட்டில பெருசா ரெடி பண்ணணும். அதுல ஒரு சின்ன குறை கூட வரக்கூடாது. சரிங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரியே ஃபேமிலி கார்ட்டே செஞ்சு கொடுத்துறேன் சார். இங்க பாரு, வெட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கணும். அப்படி இருந்தாதான் என் ரம்பி எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல பீஸ்ஃபுல்லா தூங்குவா. சரிங்க சார், அதையும் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சு கொடுத்துறேன் சார். சரி, நீ கிளம்பு. தேங்க்யூ சார். நீங்க வாங்க. ரமி, இவர் யாருன்னு தெரியுதா? அத நீங்க தான் சொல்லணும் மாப்பிள்ள. மாமா, இவர் டிராவல் ஏஜென்சி நடத்துறாரு மாமா. இவரை எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? என்ன மாமா, கல்யாணம் முடிஞ்சதும் ஹனிமூன் போவோம்ல, அதான் எங்க போலான்னு ரம்யாவை கேட்டு முடிவெடுக்கலான்னு அவரை கூட்டு வந்திருக்கேன். அப்புறம் ரம்யா, நாம ஹனிமூனுக்கு எங்க போறோம்னு சொல்லிட்டேன்னா அவர்கிட்ட சொல்லி விட்டலாம். என்ன அப்படி பாக்குற? நான் என்ன பார்க்க சொல்லல, ஹனிமூனுக்கு எந்த ஒரு சுத்தி பார்க்கலான்னு கேட்டேன். சொல்லு ரம்யா, காஷ்மீர், சிம்லா, இல்ல சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, எங்க போலான்னு சொல்லு ரம்யா. நீ எங்க சொல்றியோ அங்கேயே போயிடலாம். மாப்பிள்ள, அவ போகாத நாடே இல்ல. பிசினஸ் ட்ரிப்பா அவ எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்திருக்கா. மாமா, பிசினஸ் ட்ரிப்பா தானே போயிருக்காங்க, ஹனிமூன் ட்ரிப் இன்னும் போகலையே. நீங்க அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரம்யா, நாம ஹனிமூனுக்கு எல்லா கண்ட்ரியும் போயிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு தான் இங்க வர்றோம். சரியா? அது என்ன மாப்பிள்ள 3 மாசம் கழிச்சு? என்ன மாமா, இத கூட தெரியாம இருக்கீங்க? 3 மாசம் நாங்க ஹனிமூன் ட்ரிப் முடிச்சிட்டு வந்ததும் ஒரு குட் நியூஸ் சொல்லுவோம். மாப்பிள்ள, அத நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. டேய், உன் கூட ஹனிமூனா நினைச்சு பார்க்கவே அருவருப்பா இருக்க. அதுக்கு சன்னியாசம் வாங்கிட்டு எங்கேயாவது போயிடலாம். மாமா, என் ஃபீலிங்ஸை நீங்க கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன ரம்யா, மாமா சொல்றது சரிதானே? அப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். சரிம்மா. ஏய் லூசு, உன்னையே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? உன் ஆட்டத்துக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுறேன்டா. என்ன ரம்மி, மாமாவை பிரிஞ்சு போக கஷ்டப்பட்டு நிக்கிறியா? சீக்கிரம் வந்துடுறேன், போ. சீ. சரிடா, நீ போ. சரிங்க சார், வரேன் சார். மாமா, எனக்கு ரம்யா கிட்ட பிடிச்சதே என்னை பார்த்ததும் வெக்கப்பட்டு போறா பார்த்தீங்களா? அந்த வெக்கம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி மாமா, நானே ஹனிமூனுக்கு எங்க போறதுன்னு டிசைட் பண்ணிட்டு சொல்றேன். ரம்யாவை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் வரட்டுமா? சரிங்க மாப்பிள்ள, வரேன் மாமா. நல்லது. ஆச்சியா, வீட்ல ஒரு நல்லது நடந்தா அடுத்தடுத்து நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வீட்ல அதே மாதிரி நடக்க போகுது இல்ல? கார்த்தி தீபா கல்யாணம் முடிஞ்சதும் இப்போ ரம்யா கல்யாணம் நடக்க போகுது இல்ல? அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. மைத்லி, மாமாவும் அத்தை மாதிரி வெள்ளந்தியாவே இருக்காரு. அதான் அந்த ரம்யா கல்யாணத்தை நம்ம வீட்டு கல்யாணம்னு சொல்றாரு. எனக்கு என்னமோ அந்த ரம்யா கல்யாணத்தை ஒத்துக்கிட்டதே டிராமான்னு தான் தோணுது. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சதி வேலையா கூட இருக்கலாம்ல. எனக்கும் அந்த டவுட் இருக்கு. பாப்போம் என்ன நடக்குது. என்னம்மா 2 பேரும் ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல அத்தை, நம்ம வீட்ல 2 கல்யாணம் நடக்க போகுதுல, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம்.
வாங்கப்பா. 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? கல்யாண மண்டபத்தை பார்த்துட்டு வரோமா. ஆ, அந்த சுந்தரம் கிட்ட சொல்லி ஸ்டேஜ் டெக்கரேஷன், அப்புறம் மண்டப வாசல்ல வரவேற்பு வளைவுன்னு எல்லாம் வைக்க சொல்லியிருக்கோம். அப்புறம் கார்த்தி தீபாவுக்கு ஃப்ளெக்ஸ் பேனர் கூட வைக்க சொல்லியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. கேட்டரிங் ஏற்பாடையும் அவங்க கூட இருந்து பார்த்துக்கணும். சாப்பாடு விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா பேர் கெட்டு போயிடும்பா. ம் சரிம்மா, அதை நாங்க பாத்துக்கிறோம். ஆ, அம்மா பத்திரிக்கை வந்துருச்சுமா, பாக்குறீங்களா? ஆ காட்டுப்பா. ஆ. இந்தாங்கம்மா. பத்திரிக்கை ரொம்ப நல்லா இருக்குப்பா. என்னங்க பாருங்க. ஆ நல்லா இருக்கு. இந்தாம்மா, எப்படி இருக்குன்னு பாரு. ம். தீபா, பத்திரிக்கை எப்படிமா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு அத்தை. ம், தீபா கூட பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. அழகா இருக்குல்ல? ம் நல்லா இருக்கு. பத்திரிக்கை ரொம்ப நல்லா இருக்கு தீபா. இந்தா. தீபா, நாளைக்கு கோயிலுக்கு போய் பத்திரிகையை சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ம் சரிங்க அத்தை. ம், பத்திரிகை கோயில்ல வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்ததும் நீங்களும் உங்க சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கூட பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் கல்யாண தேதிக்குள்ள எல்லாருக்கும் கொடுக்க முடியும். ஆ சரிம்மா. ஆ, வா போலாம். உள்ள வச்சு சரி வாடா. வா. சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து மனோரஞ்சிதாவல சித்திரஸ்து. வாங்கோமா, நன்னா இருக்கல? நல்லா இருக்கேன் சாமி. அன்னைக்கு இவாளுக்காக தான் தாலியை வச்சு பூஜை பண்ணி கொடுக்க சொன்னீங்க. கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சா? இல்ல சாமி, அன்னைக்கு நடக்கல, இனிமே தான் நடக்க போகுது. ஏன் கல்யாணத்துல ஏதாவது சிக்கல் வந்துருச்சா? அப்படிலாம் இல்ல சாமி. அப்ப சிம்பிளா வீட்ல வச்சு கல்யாணத்தை பண்ணலான்னு இருந்தோம். இப்போ கல்யாண பத்திரிகை எல்லாம் அடிச்சு மண்டபத்துல வச்சு சிறப்பா செய்யலான்னு முடிவெடுத்திருக்கோம். இப்பதான் பத்திரிகை அடிச்சு வீட்டுக்கு வந்தது. அதான் முதல் பத்திரிகைய சாமி கிட்ட வைக்கலான்னு கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி கொடுங்க சாமி. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீயை நமः, ஓம் உமாயை நமः, ஓம் பாரத்யை நமः, ஓம் பத்ராயை நமः, ஓம் சர்வாண்யை நமः, ஓம் விஜயாயை நமः. அம்மா தாயே,
உன்னை நம்பிதான் இந்த கல்யாணத்தை நடத்துறேன். என் மருமக தீபா கழுத்துல திரும்ப தாலி ஏறுனா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு. ஓம் ஜெயாயை நமஹ. நான் என் உயிர் போறத பத்தி கூட கவலைப்படலமா. தீபா கழுத்துல திரும்ப தாலி ஏறணும், அவ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அது போதும்மா. ஓம் வாண்யே நமஹ. இந்த தாலியவே அவ எனக்காக தான் கழட்டி வச்சா. அந்த தாலி திரும்ப அவ கழுத்துல ஏற நானே தடையா இருக்கக்கூடாதுமா. அதுக்காக நான் என் உயிரை பலி கொடுக்க கூட தயாரா இருக்கேன். இந்த கல்யாணத்தை மட்டும் நல்லபடியா நடத்தி கொடுத்துருதாயே. ஓம் கௌரியை நமஹ. ஓம் வாராஹ்யை நமஹ. கடவுளே, அத்தை எங்க கல்யாணத்தை நல்லா விமர்சையா நடத்தணும்னு முடிவு பண்ணி எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல எந்த தடங்களும் வராம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். ஓம் கமலாயை நமஹ. ஓம் மாயாயை நமஹ. அவங்க இப்பதான் குண்டடிப்பட்டு ஆபரேஷன் பண்ணி தேறி வந்திருக்காங்க. அவங்க கவலைப்படும்படி இந்த கல்யாணத்துல எதுவும் நடந்துடக்கூடாது. அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். ஓம் துர்கா பரமேஸ்வரியே நமஹ. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சீர்வஷஸ்வ மாயுஷ்யே வாரோஜ்யே மாவிதா சோபமானம் மகீயதே. தானியம் தனம் பசும் பகவத்ரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷசித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து தனதானிய அபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதாபல சித்திரஸ்து. இந்த கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிங்க சாமி. தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷசித்திரஸ்து. கல்யாணி. அபிராமி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். இப்படி உன்னை கோயில்ல மீட் பண்ணுவேன்னு நான் நினைச்சே பார்க்கல. நானும் இதை எதிர்பார்க்கல. உன்னை பார்த்தது ஒரு வகையில சந்தோஷம்தான். தீபா, ஒரு பத்திரிகை கொடுமா. இந்தாங்க அத்தை. என் பையன் கார்த்திக்கு கல்யாணம், நீ அவசியம் வரணும். என்னது, கார்த்திக்கு கல்யாணமா? அவனுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே, திரும்ப என்ன கல்யாணம்? ஆமா, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுதான். இவதான் கார்த்தியோட மனைவி, என் மருமக, பேரு தீபா. உன் பையன் கல்யாணத்தப்ப நான் வெளியூர் போயிட்டேன், அதனால அப்ப என்னால வர முடியல. உன் மருமகளையும் எனக்கு தெரியல. சரி, நீ அவசியம் குடும்பத்தோட வந்துரு. ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வச்சவங்களுக்கு திரும்ப கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அத முதல்ல சொல்லு. இப்படி ஒரு மருமக யாருக்கும் கிடைக்க மாட்டா அபிராமி. அபிராமி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. அதான் தீபா மாதிரி ஒரு மருமக கிடைச்சிருக்கா. அவளுக்காக இந்த கல்யாணத்தை செய்யறது உண்மையிலே நியாயமான விஷயம்தான். அதெல்லாம் இருக்கட்டும், சாமிக்கு மொத பத்திரிக்கை வச்சுட்டு எனக்கு அடுத்த பத்திரிக்கை வச்சிருக்கியே. வழக்கமா சொந்தக்காரங்க சம்மந்திக்காரங்களுக்கு தானே வைப்பாங்க, நீ எனக்கு வச்சது ஆச்சரியமா இருக்கே. இல்ல கல்யாணி, நீயும் எனக்கு முக்கியமானவதான். கோயில்ல உன்னை பார்த்திருக்கேன், இங்க கொடுத்தா மங்களகரமா இருக்கும், அதான் உனக்கு கொடுக்கறேன். நீ அவசியம் கல்யாணத்துக்கு வந்துரு. கண்டிப்பா வரேன் அபிராமி. தீபா மாதிரி ஒரு பொண்ணோட கல்யாணத்தை பார்க்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி, நாங்க வரட்டுமா? சரி அபிராமி, கல்யாணத்துக்கு மறக்காம வந்துருங்க. நிச்சயமா வரமா. உன் கல்யாணத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன். சரிங்க. பேபி, நான் தான் நினைச்சேன். ஒரே ஏறிடுச்சா? இங்க வா டார்லிங்,
பகல்ல பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்க, நைட்ல பார்த்தா ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஜொலிக்கிறியே. ஏய், யார கேட்டு நீ உள்ள வந்த? முதல்ல வெளியே போ. நான் யாரை கேட்டு வரணும்? உனக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. இது என் வருங்கால மாமனார் வீடு. நீ என் வருங்கால பொண்டாட்டி, நான் உன் வருங்கால புருஷன். இங்க வர எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு டார்லிங். ஏய், புருஷங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாத. அத கேட்டாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. கல்யாணம் கட்டிக்க போற உன புருஷன் சொல்லாம வேற என்ன சொல்லுவ? ஏய், நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? என்ன மாதிரி பசங்களெல்லாம் பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். என்ன சினிமா டயலாக் பேசிட்டு இருக்கியா? உன்னை எவ்வளவு தடவை பார்த்தாலும் பிடிக்காது. சும்மா எரிச்சல் வரா மாதிரி பேசிட்டு இருக்காத. மரியாதையா வெளியே போ. கோபத்துல கூட நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. இருடா, உனக்கு என்ன பண்ற பாரு. ஐயோ, அழகு சிந்துதே. பேபி மெதுவா போமா. என்ன ரம்யா, ரிவால்வர் ரீட்டா மாதிரி துப்பாக்கி எடுத்துட்டு வர? உன்னை போட்டு தள்ளினாதான்டா என்னால நிம்மதியா இருக்க முடியும். ஐயோ பேபி, நீ என்ன எங்க வேணா சுடு, ஆனா இங்க மட்டும் சுடாத. ஏன்னா இங்க தான் என் இதயம் இருக்கு. என் இதயம் முழுக்க நீ தான் நிறைஞ்சிருக்க. உன்னை நீயே சுட்டுக்க போறியா? என்னாலலாம் தாங்க முடியாது பேபி. ஏண்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? எங்கயாவது போய் செத்து தொலை, நான் நிம்மதியாவது இருப்பேன். என்ன சொன்ன? நான் செத்தா உனக்கு நிம்மதின்னு சொல்றியா? ஆமா. என் டார்லிங் சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? நான் இப்பவே சூசைட் பண்ணிக்க போறேன். பாரு. போய் தொலை. ரம்யா, ரம்யா, நான் சூசைட் பண்ணிக்க போறேன், வந்து பாரு. சீக்கிரம் வா ரம்யா. ரம்யா, நீ என்ன சாக சொன்னல, அதான் சூசைட் பண்ணிக்க போறேன். ஐயோ, நீ இங்க இருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா பெரிய பிரச்சனையாடுமே. நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற கனவு கனவாவே போயிடும். இந்த லூசு பையலால நான் என் வாழ்க்கையை இழக்கணுமா? நோ, இழக்க மாட்டேன். எப்படியாவது என்ன பேசி கீழே இறக்கணும். இப்ப நான் சாக போறேன். காதலுக்காக உயிரை விட்டவன் நாளை சரித்திரம் என்ன பத்தி பேசிட்டோம். ஏய், ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிற? முதல்ல கீழே இறங்கி வா. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். இல்ல, நீ தான் சாக சொன்ன, அதானே உன்னோட ஆசை. உன் ஆசை தான் என் ஆசையும், அதை நான் நிறைவேற்றுறேன். இங்க பாரு, இப்ப கீழே வர போறியா இல்லையா? நீ வரலனா நானே சுட்டு செத்துருவேன். ரம்யா, என்ன ரம்யா பொசுக்குன்னு சுட்டுக்குவேன் செத்துருவேன்னு சொல்ற? நீ செத்துருவேன்னா இந்த பூமியில நான் எதுக்கு வாழணும்? நானும் சாக வேண்டியதா ரம்யா. ரம்யா, நீ இப்படி பேசி சாகடிக்கிறத விட நான் உயிரோடவே இருந்துடுறேன். தயவு செஞ்சு கிளம்பு. ரம்யா, நீ உயிரோட இருக்கணும், நானும் உயிரோட இருக்கணும். நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 100 வருஷம் வரைக்கும் வாழணும். நிறைய குழந்தைங்களை பெத்துக்கணும். இந்த உலகத்திலேயே நம்மள மாதிரி ஜோடி இல்லைன்னு எல்லாரும் வாழ்த்தணும். எல்லாரும் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் ரம்யா. ஐயோ, ராத்திரி நேரத்துல வந்து இவன் ரொம்ப பேசுறானே. இவனை எப்படியாவது இங்க இருந்து துரத்தி விட்டா போதும். கண்டிப்பா வாழ்ந்து காட்டலாம். இப்ப கிளம்புறியா? ரம்யா, சாந்தமா பேசுறப்போ பேரழகா இருக்கே ரம்யா. ஐ லவ் யூ ரம்யா. அப்படியா? தயவு செஞ்சு கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, நான் வர்றேன். நீ நிம்மதியா தூங்கு ரம்யா. ஸ்வீட் ட்ரீம். ஐயோ, ஒரு வழியா போய் தொலைஞ்சான். இனிமேலாவது நிம்மதியா இருக்கலாம். செலக்ட் பண்ணுங்க, எது பிடிச்சிருக்கோ பார்த்து எடுங்க. அந்த சாரி நல்லா இருக்கு பாரு.
வந்துட்டாளா? இவ வரலன்னு யார் அழுதா? இவ்வளவுதான் அத்தை என் பொண்ணு மாதிரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கல்ல, அதான் உரிமையா வரா போறா. வாமா ரம்யா. பார்த்து செலக்ட் பண்ணுங்கம்மா. அம்மு இது நல்லா இருக்கா? ஆ? இது நல்லா இருக்குல்ல? தீபா, உனக்கு பிடிச்ச புடவையா எடுத்துக்கோமா. அப்படியே நலங்கு ஃபங்க்ஷனுக்கும் சேர்த்து ஒரு புடவை எடுத்துக்கோ. அத்தை, எங்க கல்யாணத்துக்கு நான் அவர் எடுத்து கொடுக்கிற புடவையை தான் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால அவர்கிட்ட புடவையை காட்டி எந்த கலர் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டு நான் அதை எடுத்துக்கிட்டுமா? தாராளமா எடுத்துக்கோமா. சரிங்க அத்தை, அப்படியே பண்றேன். தீபா, உனக்கு பிடிச்ச கலர்லயே புடவை எடுக்க வேண்டியது தானே? அது எதுக்கு கார்த்திகிட்ட கேட்கணும்னு சொல்ற? எனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு அவருக்கு தெரியும். அதனால நான் நினைக்கிற கலர் தான் அவர் செலக்ட் பண்ணுவாரு.